அவருக்கான அலோகேஷன் இருக்கும் இல்லையா? பிரதமர்னா இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு வர போறது இல்ல. அவரோட ஷெட்யூல்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஷெட்யூல் படி அவர் வர தவிர இதுக்காக தான் வரான்றது வந்து முழுக்க முழுக்க பொய்யான தகவல் தான். இதை அவங்க அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக எப்பவும் சொல்ற அதே கதை தான். அவர் வர்றது வந்து மக்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வர்றாரு. அந்த திட்டத்தை கொடுத்தாரா, அது மூலமா மக்களுக்கு பயன் இருக்கான்னு தான் பாக்கணுமே தவிர அவர் இதுக்காக வர்றாரு. இதுக்கு மொத்தம் எதுக்காக வர்றாரு? ஒரு திட்டத்தை கொடுக்க தானே வர்றாரு. அது கரெக்ட் தானே? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய திட்டங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஒதுக்குறாங்க. அதுக்கான பயன்பாடு எங்க போய் சேருமோ சேர்ந்துடுது. பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பணம் எங்க போகுதுன்றது அந்த புள்ளிவரத்தை அவங்க கொடுக்க தயாரா இருக்காங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுக்க தயாரா இருக்காங்களா? இல்ல. ஏன்னா 100 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய் அடிச்சிடுற. நீ 30 ரூபா தான் மக்களுக்கு போகுது. 20 ரூபா உனக்கு கீழே இருக்க மற்ற அதிகாரிகள் அடிச்சிடறாங்க. இது நிதர்சனமான உண்மைதான். உண்மைதான். கம்பல்சரி இது வந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டிய விஷயம். இது வந்து இந்த கடைசி 5 வருஷத்துல தலைவிரிச்சு ஆடுது. இதுக்கு முன்னாடி இந்த கட்டுப்பாடு இருந்த அளவுக்கு இந்த கட்டுப்பாடு இல்ல. அது எந்த மாற்ற கட்டுப்பாடு போன வருஷம் போன லாஸ்ட் பீரியட்ல இருந்த கட்டுப்பாடு அதை விட இது அதிகமா தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்ல வரேன். இந்த வருஷம் இந்த லாஸ்ட் 5 பீரியட் ரொம்ப மோசம். டிஜிபி அப்பாயின்மெண்ட்ல. சோ இதுக்கு மேல டிஜிபி அவருக்கு கீழே இருக்க அதிகாரிகளுக்கு வேலை கொடுக்க வேண்டிய டிஜிபி இல்லன்றப்போ தலைமையே இல்லன்றப்ப கீழே இருக்க அதிகாரிகள் என்ன ஒர்க் பண்ணுவாங்க? ஆமா, அவர்தான் அதுக்கான அமைச்சரா இருக்காரு. ஆமா, அவர் தான் எடுக்கணும். ஆக்சுவலா டிஜிபி போடலையே. 200 ரூபா கூட்டு வந்து 30 பேர்த்த உட்கார வச்சு அவங்க சிரிக்க வச்சு ஒரே ஆள அடுத்தடுத்த ஷூட்டிங் யூஸ் பண்றீங்க. ஒரே ஆள அடுத்தடுத்த ஷூட்டிங் யூஸ் பண்றீங்க. அதான் ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். சோ அவங்க ஒரு ஷூட்டிங்ல வர அதே பீப்புள் தான் அடுத்தடுத்த ஷூட்டிங்லயே வந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு போன வாரத்துல பார்த்தா சாக்லேட் பிஸ்கட் நாய்க்கு பிஸ்கட் தர மாதிரி போறாரு. இதெல்லாம் மனிதாபிமானமா? முதல்ல தலைமையே ஒழுங்கா இல்ல, அப்புறம் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாங்க? இவங்க வரும் வரான்ற அடுத்த போச்சு. ஆனா வரக்கூடாதுன்றது நிதர்சனமான உண்மை. மக்களுக்கு இது வரக்கூடாது. அவருக்கான அலோகேஷன் இருக்கும் இல்லையா? பிரதமர்னா இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு வர போறது இல்ல. அவரோட ஷெட்யூல்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஷெட்யூல் படி அவர் வர தவிர இதுக்காக தான் வரான்றது வந்து முழுக்க முழுக்க பொய்யான தகவல் தான். இதை அவங்க அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக எப்பவும் சொல்ற அதே கதை தான். அவர் வர்றது வந்து மக்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வர்றாரு. அந்த திட்டத்தை கொடுத்தாரா, அது மூலமா மக்களுக்கு பயன் இருக்கான்னு தான் பாக்கணுமே தவிர அவர் இதுக்காக வர்றாரு. இதுக்கு மொத்தம் எதுக்காக வர்றாரு? ஒரு திட்டத்தை கொடுக்க தானே வர்றாரு. அது கரெக்ட் தானே? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய திட்டங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஒதுக்குறாங்க. அதுக்கான பயன்பாடு எங்க போய் சேருமோ சேர்ந்துடுது. பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பணம் எங்க போகுதுன்றது அந்த புள்ளிவரத்தை அவங்க கொடுக்க தயாரா இருக்காங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுக்க தயாரா இருக்காங்களா? இல்ல. ஏன்னா 100 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய் அடிச்சிடுற. நீ 30 ரூபா தான் மக்களுக்கு போகுது. 20 ரூபா உனக்கு கீழே இருக்க மற்ற அதிகாரிகள் அடிச்சிடறாங்க. இது நிதர்சனமான உண்மைதான். உண்மைதான். கம்பல்சரி இது வந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டிய விஷயம். இது வந்து இந்த கடைசி 5 வருஷத்துல தலைவிரிச்சு ஆடுது. இதுக்கு முன்னாடி இந்த கட்டுப்பாடு இருந்த அளவுக்கு இந்த கட்டுப்பாடு இல்ல. அது எந்த மாற்ற கட்டுப்பாடு போன வருஷம் போன லாஸ்ட் பீரியட்ல இருந்த கட்டுப்பாடு அதை விட இது அதிகமா தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்ல வரேன். இந்த வருஷம் இந்த லாஸ்ட் 5 பீரியட் ரொம்ப மோசம். டிஜிபி அப்பாயின்மெண்ட்ல. சோ இதுக்கு மேல டிஜிபி அவருக்கு கீழே இருக்க அதிகாரிகளுக்கு வேலை கொடுக்க வேண்டிய டிஜிபி இல்லன்றப்போ தலைமையே இல்லன்றப்ப கீழே இருக்க அதிகாரிகள் என்ன ஒர்க் பண்ணுவாங்க? ஆமா, அவர்தான் அதுக்கான அமைச்சரா இருக்காரு. ஆமா, அவர் தான் எடுக்கணும். ஆக்சுவலா டிஜிபி போடலையே. 200 ரூபாய் கூட்டு வந்து 30 பேர்த்த உட்கார வச்சு அவங்க சிரிக்க வச்சு ஒரே ஆள அடுத்தடுத்த ஷூட்டிங் யூஸ் பண்றீங்க. ஒரே ஆள அடுத்தடுத்த ஷூட்டிங் யூஸ் பண்றீங்க. அதான் ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். சோ அவங்க ஒரு ஷூட்டிங்ல வர அதே பீப்புள் தான் அடுத்தடுத்த ஷூட்டிங்லயே வந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு போன வாரத்துல பார்த்தா சாக்லேட் பிஸ்கட் நாய்க்கு பிஸ்கட் தர மாதிரி போறாரு. இதெல்லாம் மனிதாபிமானமா? முதல்ல தலைமையே ஒழுங்கா இல்ல, அப்புறம் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாங்க? இவங்க வரும் வரான்ற அடுத்த போச்சு. ஆனா வரக்கூடாதுன்றது நிதர்சனமான உண்மை. மக்களுக்கு இது வரக்கூடாது.